Hello viewers, welcome to Mango Desk. இன்னைக்கு நம்ம Mango Deskல ஒரு சூப்பர் பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். Seeraga Samba Spicy Prawn Dum Biryani. இது ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பர்ப் ரெசிபி. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இந்த சூப்பரான Prawn Dum Biryani எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1/2 kg prawn எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசியும் யூஸ் பண்ணலாம். சேம் மெஷர்மெண்ட், சேம் ப்ரொசீஜர் தான். இந்த கிளாஸில் 5 கிளாஸ் அளவு அரிசி. இந்த குவான்டிட்டி 5 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அரிசியை 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். பிரியாணிக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் முன்னாடி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் பார்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 4 எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்துக்கு ஈக்குவலான அளவு தக்காளி எடுக்கணும். நெக்ஸ்ட் கொஞ்சமாக ஒரு 1/4 கட்டு புதினாவை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 1/4 கட்டு கொத்தமல்லியும் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 க்ரீன் சில்லியை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வெங்காயம். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் அரைச்சிடுங்க. நீங்கள் நார்மல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மசாலா பேஸ்ட் அரைச்சி பாருங்கள், உங்களோட பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். பிரியாணியில் எந்த கலரும் யூஸ் பண்ணாமல், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி ஒரு சூப்பர் கலர் கொண்டு வரதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 50 ml அளவு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு பிரியாணிக்கு தேவையான எல்லா ப்ரிப்ரேஷன்ஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நான் இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். இது ப்ரெஷர் குக்கர். ஆனால் ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ண போகிறது இல்லை. இது தம் பிரியாணின்றதுனால இதுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு தட்டை எடுத்திருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கேப்பே இருக்காது, கம்ப்ளீட்டாக சேல் ஆகிடும். நீங்கள் எந்த பாத்திரம்னாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு மூடி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் 5 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருந்தேன். 5 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் எண்ணெய் யூஸ் பண்ணணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். நான் செக்கு கடல் எண்ணெய் எடுத்திருக்கேன். கடல் எண்ணெயில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷனாக சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு மராட்டி முக்கு, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய். யூஸ்வலாக நம்ம எண்ணெயில் ஸ்பைசஸ் பொரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஸ்பைசஸ் ஓவராக குக் ஆகிடுச்சுன்னா பிரியாணியோட ஃப்ளேவரே போயிடும். உங்களுக்கு ஸ்பைசஸோட எசன்ஸ் கரெக்டாக இறங்கணும். ஸோ இந்த மாதிரி வெங்காயத்தோடவே நீங்கள் ஸ்பைசஸும் போட்டு வதக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த தேவையான எசன்ஸ் மட்டும் கரெக்டாக கிடைக்கும். இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் கண்டினியூஸாக ஹை ஃப்ளேம்லேயே வதக்குங்க. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12 மினிட்ஸ் ஆகிருக்கு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை உடனே லோ ஃப்ளேம் மாற்றிடுங்க. இவ்வளோ நேரமாக நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருந்தோம். இப்போ அடுத்து தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் லைனாக 1 by 1 சேர்த்துடலாம். முதல்ல 1/4 கட்டு கொத்தமல்லியை இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கொத்தமல்லியோட எசன்ஸ் கொஞ்சம் நல்லா இறங்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 1/4 கட்டு புதினா, அதையும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பெரட்டு. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி முதல்லையே எண்ணெயிலே போட்டு நீங்கள் ரெட் சில்லி பவுடரை வதக்குனிங்கன்னா உங்கள் பிரியாணிக்கு ஒரு சூப்பர் கலர் கொடுக்கும். நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர்லாம் எடுக்கல, நார்மல் தனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும், மசாலா கருகிடக்கூடாது. எல்லாமே போட்டு ஒரு 10 செகண்ட் வதக்க போகிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் 2 க்ரீன் சில்லி ஸ்லிட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் இதையும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 3 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டேரெக்டாக சேர்த்துருக்கேன், 1 இந்த மசாலாவோட அரைச்சிருக்கேன்.
இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் 50 ml தயிர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துட்டு சும்மா ஒரு பெரட்டு, அவ்வளோதான். 4 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. தக்காளி சேர்த்துருக்கிறது தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா மேஷ் ஆகணும். ஸோ ஒரு 10 to 12 மினிட்ஸ் கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு நல்லா ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இன்னுமே நல்லா மசியணும். இப்போ ஒரு 12 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக மேஷ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு தொக்கு மாதிரி ரெடியாக இருக்குது. இந்த பேஸ் தான் நம்ம பிரியாணிக்கே ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்க போகுது. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். நான் இந்த கிளாஸில் 5 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருந்தேன். 5 கிளாஸ் அரிசிக்கு 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். அதாவது அரை கிலோ அரிசிக்கு 750 ml வாட்டர். 1 கிலோ மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரே தம் தான் வைக்க போகிறேன், நம்ம வடிச்சுலாம் செய்ய போகிறது இல்லை. அதனால இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணாலுமே இதே மெஷர்மெண்ட் தான். 5 கிளாஸுக்கு 7.5 கிளாஸ் தண்ணி. இப்போது ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற பாத்திரத்தோட மூடி இந்த மாதிரி கரெக்டாக சீல் ஆகிருக்கணும். இப்போ தான் நம்மளோட தம் பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்து வரும்போது அப்படியே சைடில் இந்த மாதிரி ஆவி பறக்கும். இந்த மாதிரி வந்ததும் ஓப்பன் பண்ணிக்கலாம். சால்ட் ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அது இருக்கான்னு இப்போவே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் காரம் கம்மியாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் ரெட் சில்லி பவுடர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அரை கிலோ ப்ரான்ஸை இதில் ஆட் பண்ண போகிறேன். ப்ரான் சேர்த்துட்டு ஒரு வாட்டி லேஸாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ப்ரானை எண்ணெயிலே போட்டு வதக்கிறத விட, இல்லை தனியாக ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டாக பிரியாணியில் ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி தண்ணியில் குக் பண்ணி பாருங்கள். அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ ப்ரான் சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி வெந்துச்சுன்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு சூப்பரான ஒரு பிரியாணி கிடைக்கும். இப்போ ஒரு கரெக்டாக 12 மினிட்ஸ் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரான் எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஊற வச்ச தண்ணியை நல்லா வடித்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ்லாம் முடியவே ஒரு 30 to 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அரிசி கரெக்டாக அவ்வளோ நேரம் தான் ஊறி இருக்குது. அரிசி சேர்த்துட்டு ஒரு வாட்டி லேசாக கலந்து விட்டுருங்க. பாஸ்மதி அரிசினா உடையும் அப்படின்னு பயப்படலாம், நம்ம கலர மாட்டோம். ஆனால் சீரக சம்பா அந்த மாதிரிலாம் உடையாது. ஒரு வாட்டி லேசாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதிலே தெரியும் உங்களோட நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக கலர் வந்திருக்கு அப்படின்னு. நம்ம எண்ணெயிலே ரெட் சில்லி பவுடர் போட்டு வதக்குனா கண்டிப்பாக இந்தளவுக்கு ஒரு சூப்பர் கலர் கிடைக்கும். இந்த மாதிரி கரண்டி வச்சு அப்படியே லேசாக அப்படியே டிப் பண்ணி விடுங்க. தம் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட அரிசியும் மசாலா எல்லாமே ஒரே லெவல் வரணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு தடவை மூடிடலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட அரிசி இந்த மசாலா எல்லாம் ஒரே லெவல் வந்துருச்சு. இந்த லெவலுக்கு வரணும். இன்கேஸ் தண்ணி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரண்டி உள்ளே விட்டு அப்படியே லேசாக இந்த மாதிரி ஷேக் பண்ணுங்கள். இப்போ நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் நம்மளோட பிளேட் போட்டு கவர் பண்ணிவிட்டு வெயிட்டுக்காக மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் இருக்கணும். லோ ஃப்ளேமில் ஒரு 12லேருந்து 15 நிமிஷம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ 12 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே ஸ்மெல் சூப்பராக வந்துட்டுருக்கு. நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நம்மளோட தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அப்படியே சைட்ஸ்லேருந்து லேசாக கிளறி விடுங்க. அடியில் இந்த மாதிரி பாருங்கள், தண்ணி இருந்துச்சுன்னா திரும்ப இன்னும் கொஞ்சம் நேரம் தம் வைங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, அடியும் பிடிக்கல. ரொம்ப சூப்பராக நல்லா சீரக சம்பா அரிசியே நல்லா நீளமாக வந்திருக்கு. ப்ரானும் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. நம்ம அதை முதலே ஒரு 12 மினிட்ஸ் அளவு வேக விட்டுட்டோம். ப்ரான்ஸ் எப்போவுமே சீக்கிரமாக குக் ஆகிடும்.
நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சீரக சம்பா ஸ்பைசி ப்ரான் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் மேங்கோ டெஸ்க் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, take care and be good.